பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையை வஞ்சிக்கக்கூடிய ஒரு அவயவம் எதுனா இருதயம் தாங்க சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, எரேமியா புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத நம்மளால பார்க்க முடியுங்க. இந்த இருதயமானது வஞ்சகம் உள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம மற்றவர்களுக்கு முன்னாடி நம்ம வெளிப்படுத்துகிற வண்ணமாகவே நம்ம இருதயத்துல யோசிக்கிறோமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா நம்ம இருதயத்துல ஒரு காரியத்தை யோசிப்போம், ஆனா நம்ம வெளிப்படுத்துகிற விதம் வேற விதமா நம்ம வெளிப்படுத்துவோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்குதுங்க. வேத வசனத்தின்படி இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளந்தெரியங்களை சோதித்து அறிகிறவரும் ஆகிய கர்த்தர் தாங்க அவர். அப்போ கர்த்தருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயங்களை திறந்து தேவனுக்கு முன்னாடி நம்முடைய நிறைகளையும் குறைகளையும் நம்ம சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது பஞ்சகமுள்ளதா இருக்கிற நம்முடைய இருதயங்களை தேவன் செம்மையான இருதயமாக மாற்றுவாங்க. எப்பொழுது நம்முடைய இருதயம் செம்மையான இருதயமாக மாற்றப்படுகிறதோ அப்போது அதிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படியாக தேவன் செய்வாருங்க. தேங்க்யூ. God bless you.